ஹாய் சார், உங்க நேம் சொல்லுங்க. என் நேம் வந்து ஷாதிக். நீங்க எங்க இருந்து வரீங்க? நீங்க? நான் வந்து காஞ்சிபுரம்ல இருந்து வரேன் சார். ஓகே, நீங்க காஞ்சிபுரத்துல வரீங்க. இப்போ அல்ட்ராபியர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக் உங்களுக்கு எப்படி தெரியும்? இது வந்து பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணி தான் தெரியும். அவன் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அவன் ரிசல்ட் இருக்குன்னு சொன்னான். அதுக்கப்புறம் தான் நான் வந்து சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தா பெஸ்ட் ரிசல்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வர சொல்ல பயந்துட்டு தான் இருந்தேன். அப்புறமா வந்து இங்க கீழே பாலா சார் இருக்காரு, அவரை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தேன், மீட் பண்ணி கன்சல்ட்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாம் பேசிட்டு வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி நல்ல ரிசல்ட் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு டாக்டர் மேம் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள தான் இப்போ மந்த்லி பிஆர்பி வந்து எடுக்கும் போதெல்லாம் அவங்க கிட்ட தான் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களும் நல்லா பேசுறாங்க, நல்லா எப்படிலாம் ரெகுலராக டயட் ஃபாலோ பண்ணணும், என்ன ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணணும், அது எல்லாமே நல்லா சொல்றாங்க. அதுபடி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார், இப்போ நீங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி எத்தனை மாசம் ஆகுது உங்களுக்கு? 5 or 6 months ஆயிடுச்சு. ஓகே, 6 months ஆகுது. இப்போ ரிசல்ட் எப்படி இருக்கு உங்களுக்கு? ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கு. நானும் பயந்துட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்கட்டும், என் ஃபேமிலியில இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண மாதிரி தெரியல, நார்மலா இருக்க மாதிரி தான் இருக்கு, பெஸ்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாருமே. எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. ஓகே சார், இப்போ நீங்க 2 days இங்க ஸ்டே பண்ணிருப்பீங்க இல்லையா? அந்த சர்ஜரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டே பண்ணும்போது கொஞ்சம் பயந்துட்டா இருந்தேன், எப்படி இருக்க போகுது என்னன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து ஹேர் எல்லாமே எடுத்துட்டு செகண்ட் டே வந்து பாத்தீங்கன்னா ஹேர் வைக்கிறது வந்தது. ஃபர்ஸ்ட் வந்து இன்ஜெக்ஷன் போட்டு கொஞ்சம் பெயின் இருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி இங்க இருக்க எல்லாருமே வந்து பெயின் இருக்கா என்ன அப்படி கேட்டு தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் எல்லாமே பண்ணாங்களே. மற்றபடி எல்லாமே ஓகே தான். அந்த 2 நாள் இருந்தது. ஃபுட்ல இருந்து எல்லாமே டைம் கரெக்டா எடுத்து வந்து கொடுத்தாங்க. அப்புறம் ஸ்டாஃப் எல்லாருமே வந்து கரெக்டா அந்தந்த டைம்க்கு வந்து எப்படி ஓகேவா உங்களுக்கு எந்த எப்படி இருக்கு இப்போ மைண்ட் செட் எல்லாமே அடிக்கடி வந்து கேட்டுட்டு எல்லாமே பண்ணாங்க. 2 நாள் நல்லா இருந்தது. ஓகே சார், தேர்ட் டே டிசைட் ஆயிட்டீங்க. இப்போ வந்து போஸ்ட் ஆப் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், அதாவது சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து என்னென்ன பண்ணீங்க நீங்க? சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் 6 months ஆச்சு இல்லையா உங்களுக்கு? அந்த 6 month டியூரேஷன்ல என்னென்ன பண்ணிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் சர்ஜரி முடிச்சு 10th டே வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு எல்லாமே நார்மலா மொட்டைலாம் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் டெய்லி ரொட்டீன் வந்து அவங்க என்னென்ன ஃபுட் எடுத்துக்கணும், என்னென்ன டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும், ஆயில் எடுத்துக்கணும், அது எல்லாமே சொன்னாங்க. அதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 3 months. அப்புறம் ஃபர்ஸ்ட் 3 பிஆர்பி எடுத்தேன். பிஆர்பிலே நல்ல ரிசல்ட் இருந்தது. இப்ப அடுத்தது ஜிஎஃப்சி பண்ணலாம்னு சொல்லி வந்திருக்கேன். ஓகே சார், இப்போ உங்க ரிசல்ட் நல்லா இருக்குது. 6 மாசம் ஆச்சு. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இப்போ? நான் முன்னாடி இருந்தது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாத்துலயுமே தயக்கமா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எல்லாத்துலயுமே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்மள பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. அப்புறம் இன்னும் எல்லாருமே சொல்லும் போது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. ஓகே சார், நீங்க வந்து இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்க? சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஓகே, நம்ம அல்ட்ராபியர் கிளினிக் வந்து 10க்கு வந்து ரேட்டிங்ஸ் எவ்வளவு தருவீங்க நீங்க? 10க்கு 10 தரலாம். ஓகே சார், தேங்க்யூ ஃபார் வேல்யூபிள் ஃபீட்பேக் சார். தேங்க்யூ.